ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாம் மையப்படுவதாக இந்த நாளிலும் உங்கள் யாவரையும் பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசை, அதிகாலையில் எழும்பி ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போ இருக்கிற காலங்கள் அப்படின்னு நான் ஜஸ்டிஃபை பண்ண விரும்பலை, அதை நான் நெகட்டிவாகவும் பேச விரும்பலை. இப்போ இருக்கிற காலங்களில் நம்ம நிறைய நைட் டியூட்டிஸு, வேலைகள், அதனால் நிறைய நேரத்தில் மிஸ் பண்ணிடுறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து அதை ரொம்ப அதிகமாக விரும்புகிறார். ஏன்னா ஜீசஸ் ப்ராக்டிஸ்ட் early morning prayer. ஏர்லி மார்னிங் ப்ரேயர் ஏன் ரொம்ப முக்கியம்னா, நம்ம மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எந்த சத்தத்தை கேட்குறதுக்கு முன்னாடி அந்த நாளை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்குற நேரமாக அது இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். அதனால தான் ஜீசஸ் ப்ராக்டிஸ்ட் early morning prayer. நம்ம வேலைக்கு போகிறோம், எல்லாம் போகிறோம், ஓகே தான், பட் we need to practice this. நம்ம சும்மா சாக்கு சொல்லிவிட்டு ஜஸ்டிஃபை பண்ணிவிட்டு ஓடிட முடியாது. நைட் டியூட்டி இது அதுன்னு ஓட முடியாது. அட்லீஸ்ட் நீங்கள் நைட் டியூட்டியில் இருந்தாலும், என்ன டைமில் இருந்தாலும், ஒரு ½ அன் ஹவர், ஒரு 20 minutes அந்த நேரத்தை ஒதுக்கி வச்சு உங்கள் ஆஃபீஸில் கூட இருந்தாலும் மேபி ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த டைம் ஆண்டருக்கானக்கூடிய டைம் சொல்லி, அந்த டைமில் ஆண்டவரை இன்றைக்கி நான் நாளை ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இன்றைக்கி என்ன ஆலோசனை தரீங்க அப்படின்னு சொல்லி எங்கே இருந்தாலும் ஒரு நேரத்தை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ஜெபம் பண்ணலாம். ஏன் சொல்கிறேன்னா, நீதிமொழிகளில் நமக்கு அழகான ஒரு ஆலோசனை ஆண்டவர் தர்றார். 8ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்களேன். 17ஆம் வசனத்தில், என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். அந்த லவ் எப்படி ஆக்ஷனில் வெளியே வருதுன்னா பாருங்கள். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். என்னை கண்டடைவார்கள்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே அதிகாரத்தில் 35ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவையும் பெறுவான். அப்போ அதிகாலையில் அவரை தேடும்போது, அவர் சமூகத்தை தேடும்போது அவர் நம்ம கண்டடைகிறோம். என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான். அப்போது அவருடைய சமூகத்தில் there is லைஃப். நம்ம என்ன டவுனாக இருந்தாலும் அடுத்த நாள் ஒரு பெரிய போராட்டம், அன்றைக்கி காலையில் ஒரு பெரிய காரியம் நடக்கும்போது ஆஃபீஸில் சில காரியத்தை ஃபேஸ் பண்ணணும், சில இடத்துக்கு நம்ம போய் நிற்கணும். அப்போது அதிகாலையில் ஆண்டவருடைய சமூகத்தில் நேரம் செலவிட்டு, த ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி உங்கள் ஃபோனுக்கு முன்னாடி, உங்கள் அப்பா அம்மாவுக்கு பேசுகிறதுக்கு முன்னாடி, உங்கள் ஒய்ஃப் கிட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி, இது இந்த வார்த்தை பேசுகிற என்னையும் வெட்டுது, கேட்குற உங்களையும் வெட்டுது. இது எனக்கும் ஆவியானவர் பேசுகிறாருன்னு நான் எடுத்துக்கிறேன். ஈவன் ஐ வாண்டட் டு ப்ராக்டிஸ் த early morning prayer. அதுக்காக முயற்சி பண்ணுறேன். சம்டைம்ஸ் ஆண்டவர் எழுப்பிடுவார், ஜெபம் பண்ணுவேன். சில இடத்துல முடியாமல் போகுது, பட் அதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணுன்னு நானும் விரும்புகிறேன். ஆகவே இந்த காலவேளையில் என்னை சிநேகிக்கிறவர்களை நானும் சிநேகிக்கிறேன். நம்ம சொல்லுவோம், நான் கர்த்தரை லவ் பண்ணுறேன், நேசிக்கிறேன். ஆனால் அது ஆக்ஷனில் எப்படி வெளியே வரும்னா, அது ஒன் ஆஃப் த அதிகாலையில் அவரை தேடும்போது. அதிகாலையில் தேடுறவங்கலாம் பாருங்கள், அவங்களுடைய நாள் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஏன்னா அவங்க முதல்ல கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்குறாங்க. அவங்க அந்த நாளில் எந்த டென்ஷன் பிரச்சனை இருக்காது. மேபி நீங்கள் சொல்லலாம், ஐயா நான் அதிகாலையில் எழும்பாமல் நான் நார்மலாக எழுப்பி தான் போகிறேன், அப்பயும் எனக்கு நாள் நல்லா இருக்கேன்னா, அதிகாலையில் ஜெபம் பண்ணுறவங்களுக்கும் அது இல்லாமல் இருக்கிறவங்க லைஃப் எடுத்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் நம்மளே பார்க்கலாம். ஆகவே ஜீசஸ் ப்ராக்டிஸ்ட் early morning prayer. ஆகவே கிறிஸ்டியன்ஸ் நம்ம சொல்லும் போது இயேசு கிறிஸ்துவை நம்ம ஃபாலோ பண்ணணும். இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணார். அதிகாலையில் இருட்டோடே எழும்பி போய் வனாந்திரத்திற்கு நேராக பிரயாணம் பண்ணி அவர் ஜெபம் பண்ணார். Prayer was a main thing for Jesus. அவர் எதை செஞ்சாலும் ஜபத்தோடு தான் ஸ்டார்ட் பண்ணார். early morning prayer அதில் அவருடைய வாழ்க்கையில் இருந்த ஒரு காரியம். அவர் ரொம்ப அழகாக அதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தார். ஆகவே அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான், என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான். அப்போது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா தூங்குங்க, எல்லாம் ஓகே தான், நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஒரு குறிப்பிட்ட டைமை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் 4 to 4:30. அதுக்கப்புறம் கூட நீங்கள் தூங்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 5 to 5:30 இது ப்ரேயர் டைம். எழும்பி ஜெபம் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணிட்டு ஆண்டருக்கு நேரம் செலவிட்டு டேக் சம் ரெஸ்ட், கோ ஃபார் ஒர்க். அன்றைக்கி போய் பாருங்கள், உங்கள் நாள் ரொம்ப அழகாக இருக்கும். ஆண்டர் ரொம்ப அழகாக ஆலோசனை தருவார். ஆகவே அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கர்த்தர் தாமே உங்களை எவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.